ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்காக நீங்கள் முக்கியமாக சாப்பிட வேண்டிய 7 முக்கியமான உணவுகளை தான் சொல்லியிருக்கேன். இந்த 7 உணவுகளுமே டிஎன்ஏ ஃபால்ட் முதற்கொண்டு க்யூர் பண்ணக்கூடிய முக்கியமான உணவுகள். கருமுட்டை குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் இயற்கையான முறையில் அது ரப்சர் ஆகிறதுக்கு, அதாவது ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான உணவுகள். இந்த 7 உணவுகள் உங்களுக்கு லோ எம்ஹெச் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது, எனக்கு எண்டோமெட்ரியன் திக்னஸ் வந்து ஒழுங்காகவே வளர மாட்டுது, இல்லை கருமுட்டை வந்து 4 mm 5 mm ஏன் 10 mmலே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது. இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இந்த 7 உணவுகளையுமே உங்கள் பீரியடான 2வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன் இந்த 2வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற முழு விளக்கத்தையுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முழுக்க இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னா அந்த மெம்பர்ஷிப் வீடியோஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடப்படும். மறக்காமல் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு கருமுட்டை வளர்ச்சி எப்போலேருந்து நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கான கருமுட்டையோட வளர்ச்சி அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒவ்வொரு டைம் உங்கள் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் யூட்ரஸ் அப்படிங்கிறத. ஃபாலிகுலர் ஸ்டடி இல்லை நார்மல் செக்கப் போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே போய் பார்க்குறப்ப முதல் 3 மாதத்துக்கு, அதாவது லாஸ்ட் 3 மாதத்துக்கான கருமுட்டைகள் மட்டும்தான் உங்களுடைய கருமுட்டை பையில் தெரியும். மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை தான் நம்ம ஏஎம்ஹெச் ஹார்மோன் மூலியமாக மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் ஹார்மோனாகவும் காமிக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதத்துக்கு ரிலீஸ் ஆகிற கருமுட்டை உங்கள் கருமுட்டை பையில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கருமுட்டையோட சுழற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90 நாள் ஆகும். இந்த சுழற்சியில் கரெக்டாக எப்போ மெச்சூர்ட் ஆகும், நல்ல குவாலிட்டியாக வளரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் மாதவிடாய் சைக்கிளில் தான் தெரியும். இந்த மாதவிடாய் சைக்கிளில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முட்டை தான் வெளியாகுமான்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கருமுட்டைகள் வந்து ஒன்றா வளர ஆரம்பிக்கும். குட்டி குட்டி சைஸில் வளர ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாமே வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு கருமுட்டை மட்டும் நல்ல டாமினண்ட்டாக வளரும். இதுவே ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணி நீங்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு 2 கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இயற்கையாகவே உங்களுக்கு 2 கருமுட்டை வளர்கிறதுக்கு ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு வாட்டர் வீடியோ அப்படிங்கிறது. ரீசெண்ட் வீடியோஸை போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வளரக்கூடிய கருமுட்டைகள் அப்படிங்கிறது பீரியடான 2வது நாள்லேருந்து வளர்ச்சி அடையும். அதனால தான் பீரியடான 2வது நாள்லேருந்து இந்த உணவுகளை எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய உணவு, குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனஸ் தூண்டக்கூடிய உணவு. அது எல்லாத்த விட உங்கள் கருமுட்டையில் இருக்கக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய டிஎன்ஏஸ் அப்படிங்கிறது சரியாக இருந்தால் தான் விந்தனுடைய டிஎன்ஏவோட மெர்ஜ் ஆகி உங்களுக்கு கரு உருவாகும். இல்லைன்னா அந்த சேதத்தினால சில நேரங்களில் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகி இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு, கருமுட்டையை குவாலிட்டியாக வளர வைக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய முதல் உணவு அப்படிங்கிறது ஆளி விதை. ஆளி விதை கருமுட்டை வளர்ச்சிக்கு 100% ஹெல்ப் பண்ணக்கூடியது. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது தைராய்டு, ப்ரோலாக்டின் ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியாசிஸ், சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை இன்ஃபர்டிலிட்டி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆளி விதையை எடுக்கலாம். ஏன்னா இந்த ஆளி விதை இவங்க தான் எடுக்கணும்னா கிடையாது. ஆளி விதை பெண்களுக்கு அவ்வளோ ஒரு அருமருந்து. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையில் இருக்கக்கூடிய செல்களை குவாலிட்டியாக உருவாக்குற வைக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த சைஸ் எம்எம்க்கு, அதாவது கருமுட்டை வந்து நார்மல் சைஸ் அப்படிங்கிறது 18 mmலேருந்து 22 mm இருக்கணும். அந்த எம்எம் அளவுக்கு வளர்கிறதுக்கு இந்த ஆளி விதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த விதையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்துக்கலாமா, கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படியே எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா இது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு போகாது. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு வானொலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணிடணும். அதாவது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதாவது ஏதாவது கண்ணாடி கிளாஸு, இல்லை கண்ணாடி கிளாஸ் விட நீங்கள் வந்து ஏதாவது சம்பட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னரில் போட்டு ஸ்ட்ராங்காக
கண்டிப்பாக மூடி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு மாதமுமே புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் இதை யூஸ் பண்ண முடியாது. இதோட சத்துக்கள் எல்லாமே நாளானுச்சு அப்படின்னா போயிடும். அதனால் ஒரு மாதத்துக்கு தேவையானது மட்டும், அந்த முதல் 15 நாட்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க. பீரியடான 2வது நாள்லேருந்து பீரியடான 15 இல்லை 17வது நாள் வரைக்கும் இந்த ஆளி விதையை ரெகுலராக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியாக எடுத்துக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லை 11 மணி வாக்கில் கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து இட்லி பொடி மாதிரி உங்களோட தோசையோடு சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து வாயில் போட்டுட்டு சுடுதண்ணி இருக்குல்ல, அதாவது வெதுவெதுப்பான சுடுதண்ணி, ரொம்ப கொதிக்குன்னு சொல்லலை, வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வராது, நல்லாவே டைஜஷன் ஆகிடும். ஆனால் நீங்கள் எடுக்கிறது 12 மணிக்கு உள்ளே தான் எடுக்கணும். அதாவது 12 மணிக்கு மேலே எடுக்க வேணாம். 1 மணிக்கு 2 மணிக்கு சாயந்தரம் அந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம். 12 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோடைய சத்துக்கள் டைரெக்டாக உங்கள் கர்ப்பப்பைக்கு போகும். இதுதான் முதல் உணவு. 2வது காராமணி அப்படிங்கிறது. காராமணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். காராமணி அவ்வளோ ஒரு குவாலிட்டியான எக்கை உருவாக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒன்று. காராமணி முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் எங்கெங்கன்னா கிடைக்குதோ அங்கேனா வாங்கி வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 டைம் பீரியடான 2வது நாள்லேருந்து 15வது நாளுக்கு இடைப்பட்ட காலங்களில் அடிக்கடி இன்டேக் எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இந்த காராமணி அப்படிங்கிறது. காராமணி சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. டெய்லி ஒரு குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் வந்து வேக வச்சுடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்க வேண்டிய முக்கியமான 7 உணவுகளில் இது எல்லாமே ஒன்று. நான் சொல்லக்கூடிய இந்த 7 உணவுகளையுமே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா பீரியடான அந்த முதல் 15 நாட்கள் நீங்கள் வந்து எப்போவுமே வேக வச்ச உணவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேக வைக்காத, அதாவது சமைக்காத உணவுகளை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா வேக வச்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுகள் எல்லாத்தோட மெயின் கண்டென்ட்டே அதுதான். அதை பார்த்துக்கோங்க. காராமணி கிடச்சிச்சின்னா பீரியடான 2வது நாள்லேருந்து 15வது நாளுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒரு 4லேருந்து 5 டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3வது உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு அப்படிங்கிறது. பாசிப்பயிறு அவ்வளோ பெனிஃபிட் ஆனதுங்க. தயவு செஞ்சு பாசிப்பயிறு வந்து நீங்கள் முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. நல்ல டிஎன்ஏஸ் எல்லாமே உருவாக்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஒரு உணவு. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது, நிறைய ஃபைபர் இருக்கிறது இந்த பாசிப்பயிறு அப்படிங்கிறது தான். நீங்கள் பாசிப்பயிறு 1 கப்பு நீங்கள் முளைக்கட்டி வச்சு சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் நீங்கள் இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். குறிப்பாக உங்கள் மார்னிங் ரொட்டீனில் இதை எடுத்துகிட்டே வரதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், புத்துணர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக கருமுட்டைகள் குவாலிட்டியாக வளரும், டிஎன்ஏ பிரச்சனையே வராது. அவ்வளோ ஒரு பெனிஃபிட் ஆனது தான் இந்த பாசிப்பயிறு அப்படிங்கிறது. நீங்கள் ஏதாவது ஐவிஎஃப் பண்ணுறீங்க, இல்லை ஐயுஏ பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன தான் டேப்லெட் எடுத்தாலும் இந்த உணவுகளையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஏ எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுல்ல, அதுக்கு ரீசன் வந்து கருமுட்டைகளுடைய அந்த டிஎன்ஏவோ செல்லோ ஏதோ ஒன்று டேமேஜாக இருக்கிறதுனாலையோ இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கலாம். அதை சரி செய்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். இதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாசிப்பயிறு அப்படிங்கிறது. அடுத்தது 4வதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை. கருப்பு கொண்டக்கடலில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதுவும் சேம் கருமுட்டை குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு கருமுட்டை குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத விட அது நார்மல் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா 18 mmலேருந்து 22 mmக்கு உள்ளே இருக்கணும். இந்த சைஸ்க்குள்ளே இருந்தால் தான் அது வந்து நல்ல குவாலிட்டியான கருமுட்டையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு வந்து 18 mmக்கு கம்மியாகிடுச்சு, 13 mm 10 mm இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது பிசிஓஎஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே 22 mmக்கு மேலே அதிகமாக வளருது அப்படின்னா அது பிசிஓடியாக நீர்க்கட்டிகளாக உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கரெக்ட் சைஸில் உருவாகிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 4வதாக சொல்லக்கூடிய இந்த கருப்பு கொண்டக்கடலை அப்படிங்கிறது நீங்கள் ஊற வச்சு இதையும் முளைக்கட்டி எடுத்துக்கலாம். பீரியடான அந்த 2வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு காராமணி எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு பாசிப்பயிறு, ஒரு நாளைக்கு கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மெயினான உணவு, 4வது முக்கியமான உணவு. 5வது முக்கியமான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மெயின் ஹீரோ அப்படிங்கிறது இந்த 7 உணவுகளில். அதுதான் முருங்கைக்கீரை. தயவு செஞ்சு என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தயவு செஞ்சு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கை ரிலேட்டடான என்ன ஃபுட்டு கிடைத்தாலும் சரி, வாரத்தில் டெய்லி கிடைச்சா கூட டெய்லி எடுத்துக்கோங்க. அவ்வளோ பெனிஃபிட்டுங்க முருங்கை அப்படிங்கிறது. முருங்கை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முருங்கைக்காய், முருங்கைப்பூவு, முருங்கை இலை, முருங்கை விதை, இது எல்லாமே அவ்வளோ பெனிஃபிட் ஆனது. முருங்கை பிசின் கூட இருக்குது. அது வந்து ஆண்களுக்குன்னா ஆண்மைத்தன்மையை பெருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்.
ஆண்களுக்குன்னா ஆண்மைத்தன்மை ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல. ரீசெண்டாக தான் நான் ஆண்மைத்தன்மை ரிலேட்டடாக ஒரு வீடியோ 4 முக்கியமான உணவுகள் போட்டிருந்தேன். அதாவது 3 முக்கியமான உணவு, அதில் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 3 உணவே சொல்லியிருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பெர்ம் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டு வீடியோஸ் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனையோ இல்லை விந்தணுக்கள் எண்ணிக்கை கவுண்ட்டு இது எல்லாமே கம்மியாக இருக்குது, அதாவது மொட்டிலிட்டி இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கை விதை பொடி வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்கும், அதில் போய் வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் இந்த முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சூப்பாவோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஃபுட்டில் இந்த முருங்கை ரிலேட்டடான உணவு இருந்துகிட்டே இருக்கணும். அதை நீங்கள் பொடியாக பண்ணி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நான் 2 மாதத்துக்கு சேர்த்து 3 மாதத்துக்கு சேர்த்து இப்போவே நான் முருங்கை இலையை வந்து பொடியாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா கிடையாதுங்க. அதில் சத்துக்கள் எல்லாமே போயிடும். மினிமம் ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு அந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 6வது முக்கியமான உணவு அப்படிங்கிறது பூசணி விதை அப்படிங்கிறது தான். பூசணி விதையில் சிங்க் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை விட உங்களுடைய செல்கள் எல்லாம் நல்லா உருவாகிறதுக்கு, கருமுட்டை குவாலிட்டியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூசணி விதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். அதுவும் 1 டீஸ்பூன் வந்து டெய்லி காலையில் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். இந்த சீட் சைக்கிளிங்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, காலையில் முதல் 15 நாள் பீரியடான 2வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் ஆளி விதையும் பூசணி விதையும் எடுத்துப்பாங்க. அடுத்த 15வது நாள் வந்து எள்ளும் சன்ஃப்ளவர் சீடும் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற இருந்தால் ஓகே, இல்லைன்னா நான் சொல்கிற முறையிலே எடுத்துக்கோங்க. கடைசி மெயினான உணவு அப்படிங்கிறது சக்கரவள்ளி கிழங்கு. என்னடா சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப 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 நல்லது. கருமுட்டை வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். பீரியடான 2வது நாள்லேருந்து அண்ட் 15வது நாளுக்கு இடைப்பட்ட காலங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொன்ன 7 உணவுகளுமே ரொம்ப 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 முக்கியமானது கருமுட்டை வளர்ச்சிக்கு. நீங்கள் இதை எல்லாத்தையுமே நான் ஆஃப்டர் ஓவலேஷனில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளி விதை வந்து எடுக்கக்கூடாது. பூசணி விதை கூட நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுத்துக்கலாம். ஆளி விதை ஈஸ்ட்ரோஜனை சப்போர்ட் பண்ணும். ஓவலேஷன் வர வைக்கிறதுக்காக ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறத அதிகப்படுத்தும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆளி விதையை ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்க வேணாம். மற்ற எல்லா உணவுகளுமே எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, பாசிப்பயிறு நீங்கள் முளைக்கட்டி எடுக்கிறீங்க இல்லை கருப்பு கொண்டக்கடலை முளைக்கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் முளைக்கட்டி எடுக்க வேண்டாம், வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தில் இடையில சொன்னேன் இல்லையா, மார்னிங் உணவு வந்து வேக வச்ச உணவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வேக வைக்காத உணவாக இருக்கணும்னு. வேக வைக்காத உணவு என்ன அப்படின்னா நட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸு அதில் வந்து இந்த சியா சீட் போட்டு தயிர் ஊற்றி அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்து, அதுனா சமைக்காத உணவு. அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி, அதாவது ஃப்ரூட் சேலட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா முளைக்கட்டின அந்த பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் இது பண்ணி அது கூடவே வெள்ளரி தக்காளி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அந்த மாதிரி எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாம் சமைக்காத உணவுகள். சமைச்ச உணவுகள் வேக வச்ச உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு 1 கப் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை 1 கப் வேக வச்சு எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு பாசிப்பயிறு அதே கப்பில், நாளான்னைக்கு காராமணி, இது 3 அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கருமுட்டை வளர்ச்சியிலேருந்து உங்கள் பீரியட் சைக்கிள் சரியாகிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரியாகிறது அவ்வளோ பெனிஃபிட் ஆனது தான் இந்த எல்லா உணவுகளுமே. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலை உணவு எப்போவுமே பழைய சாதம் கிடச்சிச்சின்னா பழைய சாதமும் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அந்ததையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க காலையில். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு கூட இந்த வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்து பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயம் அவ்வளோ ஆன்டிபயோட்டிக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆண்கள்லாம் டெய்லி காலையில் பழைய சோறும் சின்ன வெங்காயமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஆணுடைய ஆணுறுப்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். இனப்பெருக்க ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். உள்ளே இருக்கக்கூடிய விந்தணுக்கள் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அவ்வளோ பெனிஃபிட்டாக பார்த்துக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலை சாப்பாடில் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் சோறு குழம்பு அந்த மாதிரி எடுக்காதீங்க. அதே மாதிரி பூரி சப்பாத்தி அதே மாதிரி தோசை இந்த மாதிரி எடுக்கிறத விட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு டிப் ஒன்று சொல்லட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை, நான் கண்டிப்பாக காலையில் ஏதோ ஒரு டிஃபன் பண்ணி தான் ஆகணும், எனக்குன்னு தனியாக பண்ணுறதுக்குன்னா நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை ஊற்றுறீங்க இல்லையா, அந்த தோசையில் 1 கைப்பிடி முருங்கை கீரையை போட்டுருங்க.
கீரையை போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் தோசை ஊற்றுங்க. இதில் உங்களுக்கு முருங்கைக்கீரையும் கிடைச்ச மாதிரி இருக்கும், கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் இன்னொன்று கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் முட்டை ஊற்றி அதில் வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதை உங்களுடைய தோசையில் ஊற்றி இது பண்ணலாம். இது வயிறு ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு தோசை சாப்பிட்டா கூட போதும், வயிறு ஃபுல் ஆகிடும். இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கீங்க, ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் நெய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ராவாவே, அதாவது எண்ணெயே ஊற்றாமல் தோசை சுட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப இதுக்குன்னு தனியாக நீங்கள் கீரைக்குன்னு தனியாக குக் பண்ணணும், அந்த மாதிரி சிரமம் அப்படிங்கிறது இருக்காது. காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு கப் அது கூடவே சுண்டல் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு தோசையோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட நீங்கள் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 11 மணி வாக்கில் வேக வச்சு கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வேமா கஞ்சி ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது நார்மலாகவே நான் சொல்கிறேன், ஓகேவா? கருமுட்டை வளர்ச்சிக்காகன்னு இல்லை, நார்மலாகவே நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ கட்டாயம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் மீல்ஸ் 10 மினிட்ஸ் வாக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ஃப்ளமேஷன் வராமல் இருக்கிறதுக்கு. வயிற்று எதுவும் அலர்ஜி இல்லை இன்ஃபெக்ஷனு இல்லை செரிமான கோளாறு, வயிறு உப்பசம், நெஞ்சரிச்சல், ஏப்பம் இந்த மாதிரியான பிரச்சனையால் உங்களுக்கு கர்ப்பப்பையில் வாய்வு தங்காமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே ஆஃப்டர் மீல் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 2 பேருக்குமே பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், அதாவது கமெண்ட் செக்ஷன் கிட்ட எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சு ஹைப்பன் காமிக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இது நிறைய ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு பெனிஃபிட் தந்த ஒரு டிப்பு. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இத்தனை மாதம் தான் ஃபாலோ பண்ணணும், அத்தனை மாதம் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆளி விதை மட்டும் எண்டோமெட்ரியம் ரொம்ப அதிகமாக வளருது அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா உணவுகளையுமே ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க, பாசிட்டிவ் வைப்போடு இருங்க, நல்லதே நினச்சிட்டே இருங்களேன். குழந்தை வந்த மாதிரியே நினச்சிட்டே இருங்க. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட தானாகவே அதை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் ஈர்ப்பு விசையே அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவாகவே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.